ரீசெண்ட் டேஸில் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க கடவுளே அஜித் அப்படிங்கிற வைப் மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ 7G ரெயின்போ காலனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று பாடுவான்ல, ஸோ அந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட வைப் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடவுளே அஜித், உயிரே அஜித், மூச்சே அஜித், ரத்தமே அஜித், நாடியே அஜித். கடவுளே அஜித், உயிரே அஜித், மூச்சே அஜித், ரத்தமே அஜித். ஆனால் நான் இது எல்லாத்தையுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆனால் கடைசியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை ஃபோட்டோ போட்டிருந்தீங்க பார்த்தீங்களா? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நல்லா தான்டா மீன் போட்டிருக்கீங்க, அதுக்கு ஏன் ஆமை ஃபோட்டோவை போடுறீங்க? எங்களுக்கு புரியுது, அவங்க சொல்கிறாங்க தலை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்கள் அந்த படத்தை போடணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த வீடியோவை பார்ப்போம். இது ஏதோ காலேஜ் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட தலை வைப்ஸை வச்சு ஒரு இடம் உள்ளது, கேரளா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப் மெட்டீரியல் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. ரீசெண்ட் டேஸில் இதுதான் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குப்பா. இதோட தான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்தது அந்த மியூசிக்கும் அவங்க கத்துறதுக்கும். படத்துல வந்து எங்க பாருனே அஜித்தே கடவுளே கடவுளே ரெண்டு சொல்லிட்டு போங்க. ஏன் ஓடுறீங்க? வந்து நின்னு யார் ஓடுறா? இல்ல போகாம நின்னு தல ரசிகர் தடையே இல்லாம ஓட்டி போய்கிட்டே இருப்போம். தாவாளே தடையே வந்தாலும் தடையே இல்லாம ஓட்டிட்டு கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள்னா யாரு? கடவுள்னா யாரு? ஒரு காலத்தில் மனித கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தவர் தான் தலை. அதுக்கப்புறம் அவர் படம் நடிக்காமல் போயிட்டார். எல்லாரும் வருஷத்துக்கு 3 படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளால 3 வருஷத்துக்கு சேர்த்து தான் ஒரு படமே ரிலீஸ் பண்ணுறாரு. சரி, படம் எப்படியாவது வந்து வருஷம் ரிலீஸ் பண்ணணும், வருஷத்துக்கு நிறைய படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எடுக்க போகிற படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சின்னு பேர் வைப்போம். ஏன்னா படத்துலேயாவது விடாமுயற்சி இருக்கட்டும், அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருப்பார் போல். ஆனால் வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்குது. ஸோ விடாமுயற்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரிலீஸ் ஆனால் வந்து பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயுமே விடுறதுல எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் போயிட்டுருக்கு. அடா, இது நம்ம தேவார ஆடியலாச்சு. பார்ப்போம். மிருகம கடவுள தேவரா யார் யார்? அஜித். கடவுள் மிருகம தேவரா அஜித். ஓகே, இதுக்கு மேலே வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவனுமே கத்திரிக்க மாட்டாங்க ஒரிஜினல் வீடியோவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் அஜித்னு ஆட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கத்தல இது ஒரு எடிட்டிங். இந்த வைப்பு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. கேரளா வரைக்கும் இது வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல. ஆனால் நிறையா பக்கம் இந்த கேரளா காலேஜ் ஃபெஸ்டிவலில், ஏன் ஈவன் தமிழ்நாடு காலேஜ் ஃபெஸ்டிவலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடவுளே அஜித்தே அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போது ஒரு நல்ல வைப் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எங்கேயுமே வந்து பார்த்தா ஒரு இடம் விடாமல் காலேஜ் ஃபெஸ்டிவல் ஆகட்டும், கிரிக்கெட் கிரவுண்ட் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கிற ஏரியாவாகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போய்ட்டு கடவுளே அஜித் அப்படின்னு சொல்லிட்டு. தலைங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, ரசிகர் மன்றம் வேண்டாம் சொல்லிட்டாரு, ஃபேன்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஏன் படமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ரிலீஸ் பண்ணாமல் தான் அப்படியே நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. சரி, தலை வேண்டாம், ஃபேன்ஸ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னாலும் பரவாயில்ல, அடுத்த அஜித்னு உங்கள் பேர் இருக்குல்ல, அந்த பேரை வச்சு நாங்கள் இப்போ ட்ரெண்டிங் பண்ணுறோம் பாருங்கள், வைப் பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிருக்காரு. அடுத்து வந்து நம்மளால் இது மாதிரி தான் பேட்டி கொடுத்து எனக்கு வந்து அஜித்துங்கிற பேருமே எனக்கு வந்து வேண்டாம், கடவுளுங்கிற பட்டமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு. நவடேஸ் செத்துப்பட்டியா? நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். போகிற பக்கம் பார்த்தா இப்படி தாண்டா ஆகணும், மட்டை தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது.
ஒரு இடம் விடாமல் எங்கெல்லாம் கடவுளேன்னு வருதோ அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நாட் அஜித், அஜித்தே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்த காலத்துலேயே இந்த வீடியோ வந்தப்போ இது வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. சேம் டைலாக் இதே வச்சு தான். ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்துருக்கு. நல்லா இருக்குது. அந்த ஃபுல் வீடியோ போட்டுருந்தாங்க நல்லாயிருக்கும். அடுத்து அஜித்தோட வெயிப்புக்கு அவரே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. இதுதான்டா டான்ஸு. அதுக்கு முன்னாடி டைலாக் நான் சொல்ல விரும்பல. என்ன என்ன எந்த ஒரு சாங்குக்கு வைப்புக்கு இந்த டைலாக் உள்ள சொருவனாலும் பயங்கரமாக மேட்ச் ஆகுது. உண்மையிலே வேற லெவல். என்ன விஜய் வர்றாரு? இதே துடிப்பினர் சொல்லும்போது அவங்களே வீடியோவை கட் பண்ணிட்டானுங்க. இப்படி தான் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு இதய, நாடி, நரம்பு, ரத்தம் எல்லாத்துலேயும் தனுஷை வச்சு எடிட் பண்ணியிருந்தாங்க. மாசாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அந்த ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஆடியோ லான்ச்சுன்னு தெரியல, மாஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து கடவுளே அஜித்தேன்னு கத்துற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டானுங்க. வேற லெவல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஆர்ஜின்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த கல்லில் கொத்துறதும் அந்த வைப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. உண்மையிலே ஒரு இப்படி கொத்தி தான் அந்த சாங் வருதா இல்லை உனக்கு எடிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வரது இல்லை. ஆனால் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 years முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வைப் வந்து நல்லா இருக்குது. யாடன் நல்லா தான் இருக்குது. எங்கேருந்து சவுண்ட் வந்தால் இந்த வைப் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடவுளே அஜித் அப்படிங்கிற வைப்புக்கு நான் கலெக்ட் பண்ண மீம்ஸோ அதுக்கப்புறம் ரீல் மெட்டீரியல்ஸும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து இது மாதிரி ரீல்ஸோ மீம்ஸோ கிடச்சிது அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவை மேக் பண்ணி பேசணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு சஜஷன் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.